எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் வெப்பன் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சாரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹன் சார் ஓட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹான் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது. ஒரு புது கான்செப்ட் படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார், அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்டியூமர், கோபி சார் எடிட்டர், கோகுல் சார், எல்லோரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ், மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹியர். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் எனக்கு சொல்லணுன்னா, ஐ மீன் ரொம்ப வருஷம் கழித்து தரமணி ஃபஸ்ட் ஃபிலிம் எனக்கு. அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட. ஏன் தெரில, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். ஏன்னா குவன் நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது. அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறையா ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு. அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறையா அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா, அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு சூப்பர் ஹியூமன் கான்செப்டை பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் இந்த ட்ரெய்லர் நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார், புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான். இது ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது. அவங்க அடுத்து வச்சிருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் பாரதி ராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில். அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாண்டி அந்த எனர்ஜியே ஒரு ஃபன்னியாக ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன்
எப்படி ஆவேஷம்ல வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ, ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு படமா இருக்கும். அதுல சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வெரி வெரி ஹாப்பி. யூஆர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைம் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேர் சார் பண்ணிட்டு இருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். Really, really happy to work with you also, sir. And Tanya, it was lovely working with you. அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான். அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான், அவங்க பண்ணதில்லை, அதுவும் நான் கேட்டேன். And thank you, Tanya, and happy to work with Raju Pillai. Very, very sweet of you also. And Uday Kumar sir, Elil sir, Dhananjayan sir, இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ். ஐ மீன் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூவை தாண்டி இட் ஹாஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடியறது இல்லை, இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது, இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ். ஸோ டேட்டு தான் தெரில. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்காரு. அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நீங்க எல்லாம் சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம். ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இங்க வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது, தரையில வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் சரணம், அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டானோட மலையாள படம், இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா இதை வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன்,
ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று அது படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனால். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்து வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேனை தூக்கி என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சோம், இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்கிற தைரியம் தான். உண்மையிலேயே நீங்க கமலா தியேட்டர்லயும் சத்தியம் தியேட்டர்லயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க 2 படம் எடுத்திருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன் கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறாரு. தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில வடை சுடுற கதை இல்லை, இது வந்து விஷுவலா வடை சுடுற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, ஆனா வந்து ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி பில்டர் இருக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கழட்டினா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கழட்டினா 8 பேக்ஸ் வச்சிருக்காரு அவரு. அது இங்க ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு நம்ம புரியவான எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா, சூப்பர் சுப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லா படத்துலயும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு. சூப்பர் சுப்பராயன் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பி கும்பிடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கும். நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில நடிக்கையிலேயே நான் இதே வெயிட்டு தான், ஆனா இந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, மே 17 கார்ட்டூனா பண்றாங்க. கட்டப்பா இன்னும் மசாலா எல்லாம் அதிகமாகி போச்சு. அதுல அவன் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சில்வர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க், இது மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிடும். அந்த பிரான்ச்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது. அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனா இருக்கையில அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்க பொது உடைமை சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அதில் இவனும் போவான். போனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கதான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான். அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த RFC ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்கு போனா இன்னும் 10 வருஷத்துல 80 வயசு ஆகி போயிடும் உதய் சார். இப்போ 70 போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குனர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி, அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குனர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பான்ல போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகள்ல வாழும் இனமே தமிழ் இனம்தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பலவிதமான மீடியால தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க.
அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். இங்கே சரியா ஓடாத படம் கூட அங்கே பிரமாதமாக ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு தனி பிஸ்னஸே அங்கே இருக்குது. இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க, இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு அதை முறியடிச்சிட்டோமே. ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா? அதனால எதிர்காலத்துல குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதுல தான் இப்படிதான் இருக்கு. குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. இதை நீங்க பெரிய சக்சஸ் பண்ணி இது ஒரு பிரான்ச்சைஸ் பண்ணி, இதுல என் கேரக்டர் பேர் விசம்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்பா ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியால இருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டர், அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும். அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விசம்பன், அதுவும் விசம்பன் தானே பேரு, அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டைரக்டர் குஹன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். தி கேப்டன் ஆஃப் தி ஷிப். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார். ஸோ மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம யோசிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். அந்த இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். அது மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து மன்சூர் சாருக்கு சரி, அப்துல் சார் அண்ட் அஜித் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் வந்து உங்க எல்லாத்து மாதிரி நானும் சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி அமைதிப்படை வந்து குறைஞ்சதுக்கு ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் நான். ஒரு டைலாக் வந்து மனப்படமா தெரியும் எனக்கு. என்னோட மணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. எல்லா டைலாக்ஸும் ஒரு டார்க் ஹியூமர் வந்து அந்த மாதிரி படம் நான் பார்த்தே கிடையாது. அந்த டார்க் ஹியூமருக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ மெட்டஃபோர்ஸ் இருக்கும் அந்த படத்துல. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்படியாச்சும் மணிவன் சாரை பார்த்துலான்னு வந்தேன். பட் அவர் இல்லாதான் மிகப்பெரிய ஒரு ஒருத்தம் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இங்க இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இந்த கதையை நானும் மன்சூர் சார் போகும்போது சொன்னவர்கிட்ட எனக்கு அவ்வளோ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படத்துல வந்து நிறைய ஸ்டன்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அண்ட் இது எல்லாமே வந்து சார் ஒத்துப்பாரா, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. அப்போ சார் இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே எங்ககிட்ட தான் கேட்டார், கதை சூப்பரா இருக்குங்க, ஆனா இதை பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவை, லைக் ஃபைனான்சியல் பேக்கப் தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேக்கப் பண்ண முடியாது. மன்சூர் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்ஃபிடண்டா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இந்த கதையை நம்பின சத்யராஜ் சாருக்கும் சரி, மன்சூர் சாருக்கும் நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆஃப் ஸ்கிரீன்ல பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன ஷார்ட்டு என்ன சீனு மட்டும்தான் சொல்லுவேன், அது அப்படியே மேஜிக்காக கன்வெர்ட் ஆகுவாங்க. வந்து ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே எனக்கு சொல்றதுக்கான இது இருந்தது இல்லை. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பாடி லாங்குவேஜ்ல இருந்து அவர் டயலாக்ஸ்ல இருந்து எல்லாம் ஒரு டேக்கு தான். ஒரு டேக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் பண்ணிட்டு தான் எனக்கு போகும்போது தவிர அவர் சைடில் எந்த ஒரு எரர்ஸ் இருந்ததே கிடையாது. அவரோட கண்ணும் சரி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சத்யராஜ் சார் நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நியூ டைமென்ஷன் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சூப்பர் ஹியூமனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான லெவல் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கு படம் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு விஷுவல்ஸும் ரொம்ப ஸ்டன்னிங்காக ஒரு சர்வ் பண்ணியிருக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வசந்த் ரவி ப்ரோ பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வசந்த் ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு.
அவர் ராக்கியிலிருந்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அவரோட கேரக்டர் பற்றி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது லைக் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவரும் எந்த எவ்வளோ டேக்ஸ் போனாலும் சரி, எவ்வளோ ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, யோசிக்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். அண்ட் இஸ் பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி.